அல்லாஹ் மாலிக். என் அன்பு பிள்ளையே, உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன். உனக்காக மட்டுமே பேசுகிறேன். சில நேரங்களில உன்னோடு பழகுகின்ற பக்தர்கள், நம்முடைய பக்தர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? நிரந்தரம் எப்பொழுதும் சாயி சாயி என்றே சொல்லிக்கொண்டு உட்கார்ந்திருந்தால் யார் நமக்கு உணவளிப்பார்கள், யார் உணவளிப்பார்கள் என்று கேட்கிறார்கள். செல்வத்தை யார் கொடுப்பார்கள் என்று வாதிக்கிறார்கள். அது உண்மைதான், அது உண்மைதான் என்றாலும் சாவாதனமாக நான் சொல்வதை நீ கேள். உன் தேக சம்பந்தமான வேலைகளை பௌதிக உலகத்திலிருந்து ஒதுக்கி விடும்படி ஒரு காலம் நான் கூறவில்லை. உன்னுடைய கடமைகளான தர்மத்தை நீ செய். உன் கரங்களால் நீ வேலை செய். உன் வாயினால் நீ பேசு, கண்களால் நீ பார். அந்த விதமான உன் தேவைகளை நீ பூர்த்தி செய்து கொள். மனத்தை மட்டும், உன்னுடைய மனத்தை மட்டும் என்னிடத்திலே தயமாக்கு. உன் சிரமத்திற்கு அதிகமாகவே 100 மடங்கு சிரமத்தை நான் தருகிறேன். உண்மை. சாயிக்காக, அப்பாவிற்காக இந்த பணியை நான் மேற்கொள்ளுகிறேன் என்கின்ற பாவம் உன்னில் இருந்தால், உன்னுடைய மனம் என்னை நோக்கியே இருக்குமானால் உனக்கு கிடைக்கின்ற பலன் 100 மடங்கு இருக்கும். 100 மடங்கு இருக்கும். சப்ஜா விதைகளை தண்ணீரில் போட்டால் அது உப்பி பெரியதாக தெரிகிறது. அது எங்கிருந்து சக்தியை பெற்றது? அந்த நீரில் இருந்தே அந்த சக்தியை அது பெற்றது. உனக்கு கிடைக்கின்ற பலன் கடுகளவு பரிணாமத்தில் இருப்பினும் ஒரு பனங்காய் அளவிற்கு உனக்கு நான் அதை மாற்றி தருவேன். நான் விக்கிரகமாக இருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாய். ஒரு கல்லாக இருக்கிறேன் என்று நினைக்கிறாய். என் மனம் கல்லல்ல, என் மனம் கல்லல்ல. உன் தந்தை நான் விக்கிரகம் அல்ல. நீ நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும்? அப்படித்தான் நினைக்கிறாய். நான் உன் போலவே இருக்கிறேன். உன்னை போலவே நான் இருக்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நீ நம்பிக்கை வை. நான் விக்கிரகமாக இல்லை. நீ செல்லுகின்றாயே அந்த பாதையிலே, அந்த செல்லுகின்ற பாதையிலே உனக்கு முன்பாக செல்லுகிற அந்த வாகனத்தில் நான் இருக்கிறேன். கவனித்திருக்கிறார். உனக்கு பின்பாக வருகின்ற அந்த வாகனத்திலும் நான் இருக்கிறேன். அதையும் தாண்டி நீ செல்லுகிறாயே அந்த வாகனத்திலும் நான் இருப்பேன். அதையும் தாண்டி உன்னுடைய இதயம் என்கின்ற அந்த வாகனத்திலும் நான் இருக்கிறேன். பிறகு ஏன் இந்த வாழ்க்கையே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். என்னிடத்தில் எல்லாவற்றையும் விட்டுவிடு. ஒரு தொடர் வண்டியிலே செல்லுகின்ற அந்த பயணி அந்த மூட்டைகளை, சுமைகளை, அந்த சிரமங்களை தனியாக வைத்துவிட்டு புத்திசாலி உட்கார்ந்து கொள்வான். ஒருவேளை இடமில்லை என்று சொன்னால் அந்த மூட்டையின் மீதே உட்கார்ந்து கொள்வான். பார்த்திருக்கிறாய் நீ ஏன் பயணம் செய்கின்ற பொழுது மூட்டையை சுமக்கிறாய்? இந்த வாழ்க்கை என்கின்ற பயணத்திலே துன்பம் என்கின்ற மூட்டையை சுமந்து கொண்டே இருக்கிறாய். என்னிடத்தில் இறக்கி வை. நான் இருக்கிறேன். உன்னுடைய துன்ப சுமையை சுமப்பதற்கு நான் இருக்கிறேன். எல்லாம் என்னால் நடந்தது என்று நீ சொல்லாதே. அப்பாவால் நடந்தது என்று சொல். அப்பொழுது அப்பாலே போகும் எல்லா துன்பங்களும். நான் இருக்கிறேன். உனக்காக இருக்கிறேன். உன்னோடு வருகிறேன். நீ எங்கு சென்றாலும் உன்னோடு வருகிறேன். பிறகு என்ன? நீ வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக்.